வணக்கம் சார். வணக்கம். இப்ப நீங்க வந்து இப்போ மாநில இளைஞரணி செயலாளரா இருக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து மாநில இளைஞரணி தருமபுரி மாவட்டமா இருந்தா கூட, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா மாநில இளைஞரணி செயலாளருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பல மாவட்டங்களுக்கு போயிருப்பீங்க. இப்ப திமுக பத்தி மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? ஆட்சி எப்படி இருக்குது? மக்கள் உங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்லி திமுக பத்தி பேசாத ஆள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பேசியிருப்பாங்க. எப்படி மக்கள் அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நெக்ஸ்ட் வரும்ன்னு சொல்றாங்களா? முதல்ல என்ன, நம்ம தமிழ்நாடுடைய பேர் கெட்டு போனதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்க. "வந்தாரை வாழ வைக்கும் பூமின்னு" சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு இந்த திமுக ஆட்சியால நம்ம இழந்துட்டோம்னு தான் சொல்ல வரணும் முதல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுவர்கள்கிட்ட, பள்ளிக்கூடம் செல்லும் சிறுவர்கள்கிட்ட கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. மதுபானங்கள தவிர்த்து அடுத்த அப்கிரேட் கஞ்சா அப்படின்னு போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் மாதிரி சந்துக்கடைகள் சந்துக்கடைகள் இப்போ டாஸ்மாக் அதிகாரப்பூர்வமா டாஸ்மாக் அவங்க சைட்ல இருந்து விற்கக்கூடிய மதுபான பாட்டில்களை தவிர்த்து அவங்கவங்க மினிஸ்டர் மற்றும் முதலமைச்சருடைய குடும்ப நபர்கள் உருவாக்கக்கூடிய நான் பிராண்ட் மதுபானங்கள் தனியாக, அதாவது எந்த ஒரு அக்கௌண்டபிள் இல்லாம மதுபான டாஸ்மாக் கடைகளை விற்கப்படுது இன்றைக்கு. அது போக கஞ்சா புழக்கங்கள் இப்படி பல இது தலைவிரிச்சு ஆடுதுங்கண்ணா. அதாவது போதை பழக்கம்ன்றது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதுவே இப்ப இதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா வந்து இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்குங்கண்ணா. அதனால வந்து மக்கள், ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற தாய் தந்தை எல்லாமே வந்து ரொம்ப வந்து அவங்க பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமலும், இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்க. அது ஒரு அரசாங்கத்தாலேயோ ஒரு காவல்துறையாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாம அளவுக்கு போயிடுச்சு. இத்தனைக்கும் இவர் சொல்லிக்கிற நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு என்னுடைய காவல்துறை அப்படிங்கிறாரு. அது வந்து சத்தியமா சொல்றேன்னா, அவரு வந்து அந்த வார்த்தை பேசுறதுக்கு தலை குடினும் வெக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு 500 வீடு இருக்குன்னா 400 450 வீட்லயே வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாங்கண்ணா. அந்த 500 வீட்டுல ஒரு 100 பேர் மாணவர்கள் வந்து தப்பான ஒரு சூழல் போகக்கூடிய சூழல் வந்துருக்கு. ஆனால் வந்து அப்ப இந்த 26 தேர்தல திமுக மிகப்பெரிய பின்னடைவு இருக்குன்னு சொல்லலாமா? 100% இருக்குங்கண்ணா. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, படித்த பட்டதாரிகள் பல லட்சம் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்க. இப்போ அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கீம் கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா, பட்டதாரிகளுக்கு வேலைக்கு போறவரையும் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கூட வந்து ஒரு சரியான முறையில அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு திமுக அரசு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல. அதாவது மத்திய அரசு என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் ஸ்கீம் கொடுக்குறாங்களோ அது மக்களுக்கு எல்லாமே வந்து இவங்க கருப்பு போர்வை போத்தி அதை மூடி வச்சிடுறாங்க. மூடி வச்சுட்டு இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு நம்ம இளைஞரைய வந்து எதிர்காலமோ, இளைஞர்கள் என்ன படிச்ச இளைஞர்களுக்கு என்ன அடுத்து எதிர்காலம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கருப்பு ஒரு போர்வை போட்டு மூடி வச்சிருந்தனால என்ன ஆகுதுன்னா, அடுத்து தீய பழக்கத்துக்கு போறாங்க இளைஞர்கள். தீய பழக்கத்துக்கு போய் என்ன ஆகுதுன்னா, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால. ஸோ இவ்வளவு இருக்குங்கண்ணா. இப்போ ஒரு திமுக ஆட்சியில, இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. எல்லாம் நீங்க வந்து நான் வந்து பிஜேபி சார்ந்தவன்றது ஒரு கருத்து சொல்லல. இப்போ நீங்க வெளியே போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னாலும் நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, நாடு குட்டிச்சுவரா போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள தவிர வேற எதுவும் பொதுமக்கள்கிட்ட நீங்க இன்டர்வியூ எடுத்து பாருங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? அந்த காலத்து 1800 ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஆட்சி காலத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரியே வச்சிருந்தாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெத்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருந்தாரு. யாரே ஹிட்லர். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூதர்களை கொல்றதுக்காகவே அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் அப்படின்ட்டு அந்த ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருந்தாரு. அது போல வந்து இந்த தமிழ்நாட்டுல அப்ப நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா ஹிட்லர்னு போகும்போது கடந்த காலங்கள்ல முஸ்லிம் படைகள், இங்கிலாந்து பிரிட்டிஷ் படைகள்ல ஆண்டதோட மோசமான ஆட்சி. கண்டிப்பாங்க. இந்துக்களை பாதிக்கப்படுத்துவதற்காகவே இந்த ஆட்சி அவர் இப்ப செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் அப்படின்னு ஹிட்லர் வச்சிருந்தது போல மினிஸ்ட்ரி ஆஃப் ரவுடிசம் சொல்லிட்டு திமுக ஆட்சி வச்சிருக்காரு. அது ஒரு அமைச்சரும் உங்களுக்கு தெரியும். அவர் அறையத்துறையர் இருக்காரு. இப்போ இந்துக்களை மைனாரிட்டி பண்ணா இவங்க வந்து
ஈஸியா முஸ்லீம் ஃபுல்லா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பாங்கண்ணே. அந்த மைண்ட் செட்ல செயல்படுறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றமே நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நீதி அரசர் ஒரு நீதி கொடுத்து அதுக்கு வந்து இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் திருப்பரங்குன்றம் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்துல பகிரங்க மன்னிப்பு கேட்டார். பகிரங்க மன்னிப்பு கேட்டார். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீதியரசர் என்ன கேட்கிறாருன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க எப்படி வந்து ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க 144 போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு திருப்பரங்குன்றம் மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய அப்படி ஒரு தவறு செஞ்சு கோர்ட்ல இருந்து ஒரு அதிகாரி வந்து மன்னிப்பு கண்டிப்பா ஒரு சாதாரண மக்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்கன்னா அது சின்ன விஷயம் அவங்க தெரியாம பண்ணியிருக்கலாம். ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்கிறாருன்னா அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த ஆட்சி போயிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த 26ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் நம்பலாமா? கண்டிப்பான. அதனாலதானே இவங்க வந்து இப்போ பயந்துட்டு இருக்காங்க. நம்ம என்டிஏ கூட்டணியை பார்த்து இவங்களுக்கு கண்டிப்பா பயம் வந்துருச்சு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திமுக இன்னும் ஓரிரு மாதத்துல குண்டா சட்டி தான் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். அவங்க தைரியமா இருக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம நாடு வந்து மது இல்லாத நாடா இருக்கணும், குற்ற சம்பவங்கள் இல்லாத நாடா இருக்கணும், மீண்டும் வந்தாரை வாழ வைத்த நாடு என்று பேர் வாங்கணும். இப்போ நீங்க மாநில பொறுப்புல வந்து இளைஞரணி போஸ்டிங் இருக்கும்போது தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு போயிருப்பீங்க. இளைஞர்கள் எப்படி பிஜேபியில வந்து இணையறாங்களா நிறைய பேர்? கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க மற்ற கட்சியுடைய இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு என்னன்னா அவங்க சந்ததியரா வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க அப்பா வந்து திமுக வந்திருப்பாரு, இல்ல அவங்க தாத்தா வந்திருப்பாங்க, இப்படிதான் வருவாங்க. பட் பிஜேபியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சித்தாந்தம் எங்க சித்தாந்த கொள்கைப்படி தான் வந்து நாங்க இதுல பயணிக்கிறோம். அதே மாதிரி பிஜேபியில ஒருத்தர் இருக்கான், கொள்கையோட இருக்கான், அவன் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கான் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு இதுங்கண்ணா. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிர உறுப்பினர்ன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி தாங்கண்ணா. ஏன்னா இந்த கட்சிக்கு உள்ள வராங்க அப்படின்னா மற்ற திராவிட கட்சி மாதிரி வேறு ஊன்றி உட்கார முடியாதுங்கண்ணா. 3 ஆண்டுகள் தான் ஒரு பதவி. இப்போ நான் ஒரு மாநில செயலாளர் இருக்கேன், இளைஞரணி மாநில செயலாளர் இருக்கிறேன். எனக்கு வந்து அடுத்த 3 ஆண்டுல அடுத்த ஒரு பதவி கொடுப்பாங்க. ஏன்னா சரியா உழைச்சேன்னா இந்த பதவிக்கு ஏற்ற வேலை நான் செஞ்சேன்னா கண்டிப்பா எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நான் உழைக்கல, நான் வந்து உட்காந்து சீட்டு தேய்ச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரேட் தான் பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அந்த பிஜேபி இளைஞரை பொறுத்த வரையும் இருக்கிற அனைத்து இளைஞருமே அவங்களுக்கு பிடிச்சுதான் உள்ள யாருடைய திணிப்பும் இல்லாம பிஜேபி சித்தாந்தம் பிடிச்சு கொள்கையை பிடிச்சு நம்ம பாரத பிரதமர் மோடிஜியை பிடிச்சு, ஏன்னா இந்தியா இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருது. இப்போ வந்து நம்ம அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியா வல்லரசாக்குவேன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. அதை வந்து உறுதிமொழியா எடுத்துட்டு இன்னைக்கு அதுக்காக நம்ம பாரத பிரதமர் அல்லும் பகலும் அயராத உழைத்து கொண்டிருக்கிறார். இப்போதையே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பொருளாதார வல்லரசு நாடு 4வது இடத்துல கொண்டு வந்துட்டார். ஸோ அடுத்து வந்து வல்லரசு நாடுக்கு நம்ம இன்னும் முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கோம். அதனால அப்துல் கலாம் அவருடைய கனவு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வருவார். அதுக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையா இருப்போம். தமிழ்நாடு நீங்க வந்து இப்ப பல மாவட்டங்கள் வந்து நிறைய பேர் இளைஞர்கள் பிஜேபியில சேர்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாங்கண்ணா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எங்களது வந்து இளைஞரணி மாவட்ட வயசா பார்த்தோம்னா இளைஞரணி உறுப்பினர்கள் மட்டும், அதாவது பதவியில் இருக்கிற ஒரு இளைஞர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா 600 சில்லர் இருக்காங்கண்ணா. பதவியில் இருக்க இளைஞர்கள் மட்டுமே 600 சில்லர் இருக்காங்க. கிட்டத்தட்ட கட்டா பாத்தீங்கன்னா 560 சம்திங் இருக்காங்கண்ணா. அது வந்து பதவியில் இருக்கவங்க மட்டுமே. பதவி அல்லாத தீவிர உறுப்பினர், கொள்கை பிடிச்சிருக்கிறவங்க, தொண்டர்கள், பல இளைஞர்கள் இருக்காங்கண்ணா. மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு நேரம் என்னுடைய உங்களுக்கு பல வேலைகளுக்கு இடையில என்னோட பாரத் மீடியாவுக்கு கண்டிப்பா இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றிங்க.